சமுத்திரக்கனி இந்த வீடுல வர சாட்டை மூவியை நீங்க எல்லாருமே வந்து பாத்திருப்பீங்க. அந்த சமுத்திரக்கனி அவர்கள் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்பவே மோட்டிவேட்டிங்காவும் இன்ஸ்பைரிங்கா வந்து பேசிட்டு இருப்பாரு. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன அறிவுரை கொடுக்கணுமோ அத்தனை கொடுத்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் கேட்டு படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க, ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. இந்த படம் இல்லாம போற எல்லா படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரா. பூமர் அங்கிள்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சமுத்திரக்கனிக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை யாரும் பார்த்தது இல்லையே. பாத்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க. அவங்கள நிக்க வச்சு கொல்லவா, ஓட விட்டு கொல்லவா, படுக்க போட்டு கொல்லவா? இந்த சுப்பிரமணியபுரம் படத்துல அந்த மனுஷன் சசிகுமார் கிட்டே ஜெயிக்கிட்டே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாரு. கடைசியில அவங்க ரெண்டு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா போர் தள்ளுவாரு. இந்த வடசென்னை படத்துல தனுஷை கூப்பிட்டு உன்னால முடியும்னு சொல்லிட்டு உதவி கேட்பாப்ல. கடைசியில தனுஷுக்கு ஆப்போசிட்டா வில்லனா வந்து நிப்பாரு. இந்த விசாரணை படத்துல 4 பேரை கூப்பிட்டு என் போலீஸ் ஸ்டேஷனை கழுவி விட்டு போங்கடான்னு சொல்லிட்டு 4 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணி முடிச்சு விட்டுருவாப்ல. அந்த மனுஷன் உதவின்னு சொல்லி கேட்டாருன்னா மறுக்கா நீங்க இருக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் சமுத்திரக்கனி உங்க எதிர்க்க வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியாப்பான்னு கேட்டாருன்னா தக்காளி உன் சகவாசமே வானையான்னு சொல்லிட்டு தலை தறிக்க ஓட்டுருங்க.